வணக்கம். 2025 ஜூலை 15 செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர 2 நிமிட வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். வட இந்திய நிலப்பகுதிகளில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய இருவேறு வலுவான நிகழ்வு காரணமாக தென்மேற்கு பருவக்காற்று மகாராஷ்டிரா, கோவா, கர்நாடகா வழியாக இன்னும் பயணித்துக் கொண்டிருக்கிறது. இருந்தாலும் வட இந்திய நிலப்பகுதிகளில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய தாழ்வு சுழற்சி வேகமாக பாகிஸ்தான் எல்லையோரத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. புதிதாக வங்கக்கடலிலே வளிமண்டல சுழற்சி உருவாகிவிட்டது. படிப்படியாக காற்று கேரளா வழியாக தமிழ்நாடு ஊடாக பயணிப்பதற்கு திரும்பும். பசிபிக் பெருங்கடலிலும் தென்சீன கடற்பகுதியை ஒட்டி சீன பகுதிகளில் ஒரு வலுவான நிகழ்வு உருவாகி இருக்கிறது. இதற்கு பயணிக்கக்கூடிய காற்றும் வங்கக்கடலின் காற்று சுழற்சி காரணமாக ஒரு கட்டுப்பாட்டு அமைப்பாக செயல்பட்டு கேரளா, கர்நாடகா வழியாக தமிழ்நாடு ஊடாக தென்மேற்கு பருவக்காற்றை வழிநடத்தி வங்கக்கடல் வழியாக பயணிக்க செய்யும். இதன் காரணமாக வரக்கூடிய நாட்களிலே பருவமடையும். மாலை இரவு இடிமழை பொழிவும் கண்டிப்பாக தென் மாநிலங்களிலே தீவிரமடையும். கேரளா, கர்நாடகா மற்றும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் வலுத்த மழைப்பொழிவை படிப்படியாக அதிகரித்து கொடுக்க போகிறது. 19ஆம் தேதி 19, 20, 21 தேதிகளில் தென்மேற்கு பருவமழை வலுத்த பலத்த மழைப்பொழிவாக நீலகிரி, வால்பாறை போன்ற பகுதிகளில் கொடுக்க இருக்கிறது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளிலையும் தற்பொழுது தமிழ்நாட்டிலே ஆங்காங்கே பெய்து கொண்டிருக்கூடிய மழை நேற்றைக்கு காரைக்குடி மற்றும் தேவக்கோட்டை பகுதிகளில் நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுத்தது. அதே போல சென்னையிலும் கனமழை பொழிவை கொடுத்தது. இன்றைக்கும் அதுபோல் கொடுக்கும். நாளையிலிருந்து 19ஆம் தேதி வரை பரவலான மழைப்பொழிவு இருக்கிறது. அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை இருக்கு. இது தொடர்பான விரிவான அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறேன். பார்த்து பயன்பெறுக.